வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் இனிய நன்னாளை தந்த பரலோக தேவனுக்கும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நாம் யாவருக்கும் இந்த அருமையான ஒரு தருணத்தையும் இப்படிப்பட்ட ஒரு சலுகையும் நம் யாவருக்கும் தந்ததுக்காய் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் இந்த சலுகை என்று சொல்லுகிறோம் என்றால், கொரோனா காலங்களில் யாரும் வெளியே போகக்கூடாது. ஆனால் கவர்மெண்ட் ஒரு சலுகை கொடுத்தது. யாரெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. உங்கள் கார்களையோ வாகனங்களையோ எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்லலாம், மருந்து கடைக்கு செல்லலாம். எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் no one else can come out of their homes. இது யாவரும் அறிந்த ஒரு காரியமே. ஷட் டவுன் பீரியட் நாட்களில் லாக்டவுன் நாட்களில் பார்ப்பீர்களானால் யாரும் வெளியே செல்லக்கூடாது. நடுவிரவில் இந்த மாதிரி அறிவிப்புகள் வருவது நம் யாவருக்கும் ஆச்சரியமே அல்ல. இப்படி தான் ஒரு நாள் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப பழகி போச்சு. ஆனாலும் மனிதாபிமான அடிப்படையில் நீண்ட வரிசையில் நின்னீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் நோட்டு 5 கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். உங்கள் காசை எடுக்கிறதுக்கு நீங்களே க்யூவில் நிற்கணுங்கிற ஒரு அருமையான சலுகையெல்லாம் கொடுத்த காலத்துலலாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். அப்போ அதை சலுகை என்று சொல்வீர்கள் என்றால் சலுகை தான், சர்வாதிகாரம் என்று சொல்வீர்கள் என்றால் சர்வாதிகாரம் தான். அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்களோ அதன்படியே. நாங்கள் எதையும் சொல்லவில்லை, உங்களுடைய தீர்மானத்துக்கே விட்டு விடுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் ஒரு நாளும் அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்வதில்லை. ஆயினும் நம் வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள் நம்மை அறிவித்து விட்டு வருவதில்லையே. அப்படி என்றால் வேதாகமம், அதாவது ஆங்கிலத்தில் பேரடாக்சிக் என்று சொல்வார்கள். அதாவது நான் ஒரு கருத்தை சொல்லி நான் இன்னொரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை, முதலாவது சொன்ன கருத்தை நான் முறியடித்து விடுவேன். அதுதான் பேரடாக்சிக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்வார்கள். என்னையா குழப்பிக்கிட்டே இருக்கிறீரு? காலையில் நான் போகிறேங்கிற, மத்தியானம் நான் போகணும்னா இந்த இதெல்லாம் நிபந்தனைகள் உண்டு என்ன சொல்லிட்டு புதுசாக ஒரு இதை சொல்கிற, சாயங்காலம் நான் போக மாட்டேன்னு சொல்கிற. அப்போ நீ காலையில் சொன்னதற்கும் மதியம் சொன்னதற்கும் சாயங்காலத்தில் நீ சொல்லுவதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே, மாறி மாறி பேசுகிறாயே. அப்படி என்று மனிதர்களை பார்த்து இன்னொரு மனிதன் சொல்லலாம். ஆனால் தெய்வத்தை பார்த்து எந்த மனிதனாலையும் அப்படி சொல்லவே முடியாது. வேதாகமம் ஒரு காரியத்தை சொல்லும் என்றால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம், அது சரிதான், உண்மைதான், ஆமேன், அது அப்படியே நடக்கட்டும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல இந்த காரியத்தை நீங்க பார்க்க நேர்ந்திடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி காலங்களில இதை இப்படியாக நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எந்த மனிதனும் பேசுவதில்லை, சொல்லுவதில்லை, அறிவிப்புகள் செய்வதில்லை. ஆனால் வேற வழியின்றி அவர்கள் இப்படியாக செய்யும்படி சூழ்நிலைகள் அவர்களை உந்தி தள்ளக்கூடியதாவது, இல்லை என்றால் வேற வழியே இல்லாதபடி அவர்கள் தப்பி செல்வதற்கு இப்படிப்பட்ட குழப்பத்தை உருவாக்கி விட்டு போகிறார்கள். குறிப்பாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை கேட்டா யுஎஸ் சொல்றான், அமெரிக்காவை கேட்டா இஸ்ரேலை சொல்றான். இவனுங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்கல்வாணித்தனம் பண்ணி தேவையில்லாம ஒரு போரை உருவாக்கி விட்டானுங்க. இப்ப ஈரான் பத்தி எறியுது. ஈரான்காரன் சும்மா இருப்பானா? அவன் பக்கத்துல இருக்கிற நாடுல எல்லாம் பத்தி எறிய வேண்டும். இப்ப பத்தி அப்படியே அக்னி சுவாலையா எரிஞ்சிட்டு இருக்கு. யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன உபயோகம்? முதல் குண்டே ஒரு ஸ்கூல் மேல போட்டு 200 பச்சை குழந்தைங்களை கொன்னே போட்டானுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தன் சாடிக்கிட்டே இருப்பதனால்தான் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, யூனிமாசிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மனத்தின் ஆவி, ஒரு மனமாய் சமாதானத்தோடு கூட பேச்சுவார்த்தையில சில காரியங்களை நாம் தீர்த்து விடலாம் என்பதற்கே இன்றைக்கு ஒரு என்ன சொல்லுவது, மனதில்லை ஒருவனுக்கும். ஏன்? சுயநலம் காரணம்.
நான் நினைத்ததை சாதிப்பேன் என்கிற சர்வாதிகாரம் என்கிற ஒரு பொருள், மற்றும் ஆதிக்கம், நான் தான் தலை சிறந்தவனாய் வல்லரசாய் திகழ வேண்டும் என்று சொல்லி இப்படியாக மனிதன் நினைக்கக்கூடிய ஒரு காரியமாவது. இது நாடுகளுக்கு மத்தியிலும் ராஜ்யங்களுக்கு மத்தியிலும் தான் நடந்து இருக்கிறதா? இல்லவே இல்லை. வீடுகளிலும் நடக்கிறது, குடும்பத்தின் மத்தியிலே நடக்கிறது, நீங்க வேலை செய்கிற இடங்களிலே நடக்கும். ஏன், நீங்க பாடசாலையில போய் நீங்க ஒரு மாணவியா இருப்பீர்கள், ஆனால் அங்கேயும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். எங்கிலும் யார் மத்தியிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆவி செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்க இந்த கடைசி நாட்களிலே அதிகமாக பார்க்கலாம். குடும்பங்கள் மத்தியில, கணவன் மனைவி மத்தியில ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு ஒருமனம் இல்லை. பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு மத்தியில ஒரு ஒருமனம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18வது அதிகாரம் 18, 19, 20 வசனத்தை பார்ப்பீர்களானால், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடி ஜெபிக்கிறீர்களோ, நான் இயேசு கிறிஸ்துவா இருந்திருந்தா இப்படிதான் எழுதியிருப்பேன், அது உலகத்தின் தலை சிறந்த அற்புதமாய் இருக்கும் என்று சொல்லி. ஏன் 2-3 பேர் ஒன்றிணைந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், 2-3 பேர் கூட சேராத ஒரு காலகட்டத்துல தான் நாம் இருப்போம். அப்படிங்களா பிரதர்? இல்லவே இல்லையா? அப்ப ஃபேஸ்புக்ல எத்தனை குரூப் இருக்குன்னு அதெல்லாம் ஒருத்தனை நாசப்படுத்திக்கிற காரியம். அப்படிப்பட்ட கூட்டங்கள் தாராளமாக சேரும். ஒரு பாப் டான்சர் இருந்தார் இல்லைங்களா, மைக்கேல் ஜாக்சன். அவர் போய் நின்னார்னா கோடான கோடி பக்தர்கள் அவருக்கு கூடுவாங்க. அதுல பாதி பேர் சாராயம் குடிச்சிருப்பான், இன்னும் பாதி பேர் கஞ்சா குடிச்சிட்டு நின்றுப்பான். இந்த டான்ஸ் ஆனார்ல, அந்த ஆளும் அப்படி கஞ்சா குடிச்சுதான் செத்து போனார். என்னென்னமோ பண்ணிக்கிட்டார் உடம்புல, என்னென்னமோ பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி தோலை வெள்ளையாகிறேன்னு அதுல எல்லாம் வியாதி கடைசியில போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அவர் சட்டை அவுக்குறாங்க. இது உடம்பா இல்ல எலும்பு கூடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியம் வச்சு. இதெல்லாம் செய்தித்தாள்கள்ல வந்ததுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படி கையில தொட்டாலே அப்படியே தோல் வெடிக்குதுங்களாம். அந்த மாதிரி இந்த ஆள் எப்படி உயிரோடு எத்தனை நாள் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களே மருத்துவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய காரியமாகுது. இப்படிப்பட்ட ஆட்கள் போய் நின்றால் இப்படிப்பட்ட சேர்க்கைகள் நடக்குது, இப்படிப்பட்ட கூட்டங்கள் கூடுகிறது. எதனால்? ஏனென்றால் அழிவை நோக்கி போகக்கூடிய கூட்டங்கள் ஏராளமா இருக்கும். அதனால்தான் பாதாளத்துக்கு ஏதுவாக செல்லக்கூடிய வாசல் திறந்த வாசல், பெரிய வாசல், அகலமான வாசல். ஆனால் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாசல் இடுக்கமான வாசல். narrow is the pathway that leads you to the kingdom of heaven. ஏன்? பற்றாக்குறையா பரலோகத்துல? அல்லவே அல்ல. அவ்வளவுதான் இருக்கும் ஜனம். ஒரு மனத்தோடு கூட, அதாவது ஆவிக்குரிய ரீதியாக சிந்திப்பதற்கும், ஆவிக்குரிய ரீதியாக சில காரியங்களை பேசுவதற்கும், தியானிப்பதற்கும், தேவனுடைய வசனத்தில் கவனத்தை செலுத்துவதற்கும், அமைதியாய் சமாதானத்தின் பாதையில வாழ்வதற்கும், பரிசுத்தமாய் நீதியின் பாதையில நடந்து செல்வதற்கும் தாராளமான ஜனங்கள் இந்த உலகத்துல கூட மாட்டார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்து வாருங்கள், நாம் யாவரும் சமாதானத்தை கூட நாம் ஜீவிப்போம் அப்படின்னீங்கன்னா, முதலாவது நாள் கூட்டம் கூடும். 2வது நாள் நீங்க எந்த அடிப்படையில சமாதானத்துல நீங்க வாழ வேண்டும், எந்த அடிப்படையில நீங்க ஒருமனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க போதிக்கும் மாத்திரத்துல எங்க கூட்டம் பிரிஞ்சு போயிடும். இது இன்னைக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே ஒரு கட்டத்தில், யோவான் 6வது அதிகாரமா 8வது அதிகாரமான்னு தெரியல, ஏதாவது ஒண்ணு இருக்கு, அவர் திரும்பி பார்ப்பார். எல்லாரும் பார்ப்பீங்களானா அவர் மாம்சத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும், என்னுடைய உடலில் என்னுடைய ரத்தத்துல எவன் ஒருவன் பங்கு பெறுகிறானோ அவனுக்கே பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு, நித்திய வாழ்வுக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் உண்டு என்று சொல்லி எல்லாம் பேசும்போது, இது மிக கடினமான போதனையா இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் பிரிந்து போய் விட்டார்கள். திரும்பி பார்க்கிறார், இவர்களோட சீஷர்கள் கூட்டத்துல ஒரு 100 பேருக்கு குறைவா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் இன்னும் போலியா அப்படின்னு கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. குதர்க்கமாவோ இவர்களை கிண்டல் செய்யும்படியோ அவர் பேசவில்லை. அப்படிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். அழிவை குறித்து நீங்கள் பேசுவீர்கள் என்றால் ஏராளமான பேர் கூடுவார்கள். அதற்கு இவர்கள் வைத்த பேர் ஆங்கிலத்துல ஃபன் குரூப், FUN. வாங்க நம்ம ஜாலியா இருப்போம், அதுதான் ஃபன் குரூப். எப்படி ஜாலியா இருப்பீங்க? ஒருத்தன் பொண்டாட்டியோட இன்னொருத்தன் புருஷன் டான்ஸ் ஆடுறது. ஆமாங்க, ஃபன் கிளப் எல்லாம் போய் பாருங்க, அப்படிதான் பொண்டாட்டிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். இதை பாக்குற குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும்? அருமையா வளரும்.
அப்புறம் பாகுபாடே பார்க்காதபடி பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாராயம் குடிக்க வேண்டியது. இதை பார்க்குறவங்க குழந்தைங்க அடுத்த தலைமுறை என்ன பண்ணும்? அதையே தான் பண்ணும். இதுக்கு பேர் ஃபன் குரூப். இது ஃபன் குரூப் இல்ல, இது வேசிகளின் குரூப்பு, இது விபச்சாரம் செய்யக்கூடிய குரூப் என்று சொன்னால் நம்மளே கல்லறிவாங்க. ஏன்னா நீங்க உண்மை பேச முடியாது. உண்மை பேசினால் அது பாவம். உண்மையை சொல்லி நீங்க குத்தி காட்டு, நீங்க இஃப் யூ ஃபிங்கர் பாயிண்ட் பேசுவீர்கள் என்றால் ஏதோ ஒரு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் உங்க மேல கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. போதகர் எதனால் பக்தி விருத்தி மற்றும் ஆவிக்குரிய எழுச்சி எல்லாம் அமெரிக்கா போல தேசம், யூரோப் போல தேசத்துல முற்றிலும் குறைந்து இன்றைக்கு இல்லாமலே போனதற்கு காரணம் என்னவென்றால், போதகர்கள் வேதாகமத்தின் அடிப்படையில பாவத்தை குறித்து பேசக்கூடாது. Nobody can talk about sin. Nobody can be called a sinner. Every one of them have free will. Every one of them have got rights to do what they think is right. இதுதான் நோவா காலத்துல நடந்தது. தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால், ஒருவனும் ஒருவனையும் கேள்வி கேட்கக்கூடாது. என்னுடைய கண்களில் எது சரி என்று எனக்கு பட்டதோ அதை நான் செய்வேன். அதை கேட்பதற்கு நீ யார்? ஆனால் நான் தீங்கு விளைவிக்க மாட்டேன். யாருக்கும் நான் இந்த அரசாங்க சொத்தை நான் நாசப்படுத்த மாட்டேன். நான் யார் வீட்டிலையும் போய் எந்த நியூசன்ஸும் பண்ண மாட்டேன். ஆனா ஏன் இஷ்டம், நான் குடிப்பேன். நான் யார் வேணும் வீட்டுக்கு வேணாலும் போவேன். எந்த வேசி கூட வேணாலும் நான் படுக்கறை வரையும் செல்லுவேன். என்னோட இஷ்டம். நீ யார் அதை கேட்பதற்கு? உடனடியாக அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பர் வச்சிருக்காங்க இல்லையா, 911 அழுத்திடுவான். நேராக போலீஸ் வீட்டில் நிற்பான். அவங்க புரோட்டோகால் பிரகாரம் 911 நீங்க ரிப்போர்ட் பண்ணா வித்தின் 30 மினிட்ஸ் அந்த ஏரியா போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ளாராக விரைந்து வருவார்கள் போலீஸ். என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரீ வில்ல இன்டர்ஃபியர் பண்றான், என்னுடைய சுய விருப்பத்தில் இன்டர்ஃபியர் பண்றான். உங்களை பிடிச்சி தூக்கி போட்டுவான், உங்களை தூக்கி கொண்டு போயிடுவான். ஏன் நீ ஃப்ரீ வில் இன்டர்ஃபியர் பண்ண? எங்க வளரும் பரிசுத்தம்? எங்க வளரும் நீதி? எங்கே ஆவியானவர் செயல்படுவதற்கு இடம் உண்டு? இதுதான் நோவாவின் காலத்தில் நடந்து கொண்டிருந்த காரியம். இந்த கடைசி காலங்களில் இது அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் யாவரும் காணக்கூடும். பிரியமானவர்களே, எங்கே செல்கிறீர்கள்? யாரை சந்திக்கிறீர்கள்? என்னத்தை பேசுகிறீர்கள்? என்னத்தை கேட்கிறீர்கள்? என்னத்தை சிந்திக்கிறீர்கள்? என்னத்தை காண்கிறீர்கள்? எங்கே கால்நடையாக சென்று எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இவைகளில் எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் உங்கள் பேர் என்ன தெரியுமா? துர்மார்க்கன், துஷ்ட மனிதன் என்று வேதாகமம் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 12-17 வசனத்துல எழுதியிருக்கக்கூடிய காரியமாவது, உங்களுடைய உடல் உறுப்புகளை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு மனத்தின் ஆவியோடு கூட குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனத்தின் ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய பிரச்சனத்துல நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டும். பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், இருதயம் துவண்டு போகும். அவிசுவாசம் என்கிற அந்த காரியத்துல நீங்க பின்வாங்கி போகத்தான் செய்வீங்க. ஆனால் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்து நிற்பான் என்று வேதாகம் சொல்கிறது. இதுல எவன் ஒருவன் கை கொண்டு இதுல எவன் ஒருவன் கவனம் செலுத்தி நாட்டமா இருக்கிறானோ அவனுக்கே ஜீவகிரீடம் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் சில வருடங்களாக, பல மாதங்களாக பல காரியத்தை நாம் பேசி கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, எங்களோடு கூட நீங்கள் யாவரும் இணைந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருக்க வேண்டுமாய் நாங்கள் வரிந்து கேட்டுக்கொள்கிறோம், அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆதியாகமம் என்கிற புத்தகம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம். பிரியமானவர்களே, அந்த புத்தகம் இல்லை என்றால் இந்த வேதாகமமே இல்லை. அந்த புத்தகத்துல எழுதியிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் நாம் கவனம் செலுத்தி நாம் எல்லா காரியங்களையும் கவனமாக ஆராய்ந்து பார்க்கிறப்போ, தியானம் செய்கிறப்போ பல வெளிப்பாடுகள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க அங்க வாய்ப்புகள் உண்டு. பிரியமானவர்களே, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எல்லா ஆதிக்கங்களையும் இருக்கும்படி கரங்களில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் பாவத்துல விழுந்த ஆதாம் ஏவாளும் பிசாசை அதிபதியாக மாற்றிவிட்டார்கள். பிசாசு கையில ஒண்ணு கொடுத்தா என்ன ஆகுங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த மகா ஜலப்பிரளயமும் அந்த பேரழிவும் உண்டாயிற்று. ஏன்?
உலகம் எங்கிலும் கேடுகட்ட நிலைமை, சீரழிந்தது, கேடுகட்டு போனது, எல்லாம் சீரழிந்த நிலைமையில ஆண்டவர் பார்க்கிறார். கட்டுக்கோபத்தினால் இந்த உலகத்தை அழித்து விடுகிறார். நோவாவின் பேழை, மகா ஜலப்பிரளயம். நோவாவின் பேழை என்றால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடின் அடிப்படையில, மகா ஜலப்பிரளயம் என்றால் மகா உபத்திரவ காலம், வரையறுக்கக்கூடிய மகா உபத்திரவ காலம் அதற்கு பொருளாகும். இவைகளெல்லாம் நாம் தியானித்து பார்த்தோம். எவ்வளவோ காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் விடுத்தோம். இவைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். 8வது அதிகாரத்துல ரட்சிப்பு பிறந்தது நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும், அவரோடு கூட பிரயாணித்து கொண்டிருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ், 4-legged பேசஞ்சர்ஸ், 2-winged பேசஞ்சர்ஸ் இல்லைங்களா, பிரயாணிகள். யார் பிரயாணித்து கொண்டிருக்கிறா? கால்நடைகளும் பறவைகளும் எல்லா விதமான காக்கா குருவிங்கள்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் விடுதலை. அங்க விடுதலை இயேசுவின் நாமம் அன்றி உங்களுக்கு விடுதலை பிறப்பதில்லை என்பதற்கு இதுதான் ஒரு முன்னோடி. இதை குறித்து நாங்கள் பேசுகிறப்போ புதிய ஏற்பாடுல இருந்து பல காரியத்தை உங்களுக்கு விளக்கணும். அவை எல்லாம் கேட்டிருப்பீங்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இப்போ 8வது அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களில் இருக்கிறோம். அதன் முடித்து 9வது அதிகாரத்துக்குள்ள ஒரே கோர்வாய் பார்ப்பதற்கு தலைப்பு என்னவென்றால் உடன்படிக்கை. கர்த்தராகிய தேவன் மிக மிக விசனப்படுகிறார், துக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி இந்த இந்த மனுஷங்க என்னை தள்ளிட்டாங்களே, இந்த மனிதனை என்னை தள்ளிருச்சே அப்படின்னு சொல்லி அவர் வசனப்பட்டு, நோவா நீ வா, உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன், என்னோட சிருஷ்டிப்புகள் மேல சாட்சியா நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன், வா என்று சொல்லி அழைக்கிறார். அதைத்தான் நாம் ஆராய தொடங்கி இருக்கிறோம். இது 4வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன். உடன்படிக்கை இல்லாமல் ஒன்றுமில்லை. எல்லாமே ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தான் இந்த உலகத்துல இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாமே எதை எடுத்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரு நட்பு, உடன்படிக்கை. ஏன் எனக்கு இது பிடிக்கும், உனக்கு இது பிடிக்கும், நம்ம 2 பேருமே ஒரு மனத்தோட செயல்படணும். அதான் ஒரு மனத்தை குறித்து பேசணும் அல்லவா. ஒரு மனம் இல்லாமல் உடன்படிக்கை இல்லை. ஒரு மனம் இல்லாமல் உங்களுக்கு அங்கே நட்போ உறவோ எதற்குமே வாய்ப்பில்லை. கணவனும் மனைவியும் வாழ்வதும் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில தான், இல்லைங்களா. பெற்றோரும் குழந்தைகளும் வாழ்வதும் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில தான். என் பெற்றோர் என்றால் எனக்கு மிக இஷ்டம். என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. நல்ல உடன்படிக்கையா கெட்ட உடன்படிக்கையான்னு தெரியல. நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. எது சரியோ அதைத்தான் நீங்க வாங்கி கொடுக்க வேண்டும். ரைட். அப்போ இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும், எங்கிலும் எதிலும் ஒரு விதமான அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. 2 பார்ட்டிஸ் அக்ரி பண்ணாதான் அங்க ஒரு காரியம் முன்னேறி செல்லும். ஈரான் முன்னாடி போறதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விலகி போகக்கூடாது, சாகும் வரை எதுவும் எங்களை பிரிப்பதில்லை. அருமையான உடன்படிக்கை இல்லையா. இன்னொருத்தனை கொல்றதுக்கு இவனுக்கு 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல உடன்படிக்கை தான். அப்படி அல்ல பிரியமானவர்களே, உங்களுடைய உடன்படிக்கை பிறரை வாழ வைக்கக்கூடிய உடன்படிக்கையா இருக்கணும், பிறரை உருவாக்கக்கூடிய உடன்படிக்கையா இருக்கணும். இல்லாமையிலிருந்து ஒரு புது காரியம் அங்கே உருவாகக்கூடிய காரியமாவது, அதுதான் ஒரு நல்ல உடன்படிக்கைக்கு உதாரணம். அதுதான் ஒரு நல்ல உடன்படிக்கைக்கு அர்த்தம். ஒரு சமாதான உடன்படிக்கை. சண்டை சச்சரவுனால இத்தனை வருட காலம் நாம் பிரிந்திருந்தோம், வாங்க நாம் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளலாம், நல்லது. இத்தனை காலம் நாம் சமாதானத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தோம், வாருங்கள் நாம் முரணாக வெறுப்பு, கசப்பு, வன்முறை என்கிற உடன்படிக்கை செய்து ஒருத்தன் நம்ம அடிச்சு வெட்டு குத்துல சாகலாம் அப்படிங்கிற உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? முட்டாள்தனமான உடன்படிக்கை. இதை ஒரு 5 வயசு குழந்தை கூட சொல்லும், இல்லைங்களா. நாங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் டாடி, திடீர்னு என்ன அவன் அடிச்சுட்டு போயிட்டான். ஏன்னு கேட்டா அவன் இன்னொரு பையனோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான், அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? இன்னொரு ஃப்ரெண்டோட புது உடன்படிக்கை பண்ணி கொண்டான். இவனை ஒழிச்சு கட்டிடலாம், இவன் வேண்டாம் நம்ம கேங்கில் அப்படின்னு. அழிவு, துர்மாக்கம், துஷ்டத்தனம். இப்படிப்பட்ட உடன்படிக்கை நிலையா இருப்பதில்லை.
அழிவுக்கு ஏதுவான உடன்படிக்கைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அழிந்துவிடும், தானாகவே அழிந்துவிடும். ஹிட்லர் என்கிற ஒரு பெரிய சர்வாதிகாரி இருந்தார், மனிதன். அவர் பெரிய சர்வாதிகாரி. அவர் நினைத்தார், ஜெர்மனியை அவரை போல காதலித்தவர்கள் ஒருவரும் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் மனதில் நினைத்தது என்னவென்றால், நான் மிகப்பெரிய சர்வாதிகாரியாய் மாறி ஜெர்மனி போல ஒரு தலை சிறந்த தேசம் இந்த உலகத்திலே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அலெக்சாண்டர் மாமன்னன் மாவீரன் எப்படி தலை சிறந்த ஒரு மாவீரனாய் மாறி உலகத்துல 4ல் 3 பகுதியை பிடிச்சிட்டாரோ, அதே போல இந்த ஜெர்மனி தேசத்திற்காக நானும் சென்று இப்படியாக செய்வேன். சொன்னது போலவே அவர் ஏறத்தாழ எல்லா யூரோப்பு கண்ட இதையும் பிடிச்சிட்டார். அப்போ சில காரியங்கள் எல்லாம் அவருக்கு முரணா போய் அவர் சூசைட் பண்ணி செத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஎஸ், அமெரிக்கா ஒரு புதிய உருவெடுத்தது, ஒரு வல்லரசு நாடாய் மாறுது. ஒருவனோட அழிவுதான் இன்னொருவனுடைய உயர்வுக்கு ஆரம்பம். இது உலகத்தின் நியமம். ஆனால் உன்னுடைய தாழ்மையினால், உன்னுடைய அர்ப்பணிப்பினால், உன்னுடைய தியாகத்தினால் பிறர் வாழ்வது புதிய உடன்படிக்கையின் நியமம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அங்கே உடன்படிக்கைக்கு முதல் படியாக 20வது வசனம், அதாவது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரே ஒரு வசனத்தை தான் வாசித்தோம், அதிலேயே நாம் பல காரியங்களை தியானித்தோம். Then Noah built an altar to the Lord. நோவா பலியிடுவதற்கு ஒரு பீடத்தை கட்டுகிறார். இல்லை என்றால் அங்கே தகன பலி செலுத்துவதற்கு ஒரு கூடாரத்தை கட்டுகிறார். இல்லை என்றால் ஒரு ஒரு பீடத்தை கட்டுகிறார். இல்லை என்றால் ஒரு மேடையை கட்டுகிறார். பல மொழிபெயர்ப்புகளில் பல விதமான காரியத்தை நீங்க பார்க்க நேர்ந்திடும். மொத்தத்தில் அர்த்தம் ஒன்றுதான். தேவனுக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும். அதற்கு ஒரு சின்ன ஒரு கூடாரம் அமைப்பு போல, ஒரு சின்ன ஒரு மேடை அமைப்பு போல சில கற்களை வைத்து அவர்கள் அங்கே கட்டக்கூடிய காரியமாவது. இது எங்கே இருந்து பிறந்தது? இது ஆபேலிடமிருந்தும் காயினிடமிருந்தும் ஆதாம் ஏவாளிடமிருந்தும் பிறந்தது. ஏன்? ஆண்டவருக்கு நாங்கள் மரியாதை கனம் செலுத்தும்படி முடிவெடுத்தோம். ஏன் மரியாதை செலுத்த வேண்டும்? நாங்கள் சபிக்கப்பட்ட போதிலும் கர்த்தராகிய தேவன் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியை செய்து தந்தாரே. இப்படிப்பட்ட அந்த உன்னத தேவனை நாங்கள் ஆராதிக்க விட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி சொல்வதற்கு கூடவா எங்களுக்கு மனதில்லை? அவ்வளவு நாங்கள் கேடுகட்டவர்களா இருப்பதில்லை. ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்துடலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி, ஆண்டவராகிய தேவனே, நீர் கொடுத்த இந்த காய்கறிகள், பழங்கள், இவைகளிலிருந்து முதலாவது நான் பறித்த அந்த காரியத்தை நான் படைக்கிறேன் அப்படின்னு நியாயமா காயின் படைத்திருக்கணும். இப்படிதான் ஆதாம் ஏவாள் சொல்லி கொடுக்குறாங்க. 2 குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. ஆனால் காயின் என்ன பண்றாரு? அங்க அந்த பெஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ், நல்ல பழங்களை அவர் கொடுக்காம சில வேற விதமான பழங்கள் எல்லாம் அவர் கொடுக்குறாரு. அழுகி போன பழத்தை கொடுத்தாருன்னு அங்க ஒன்றும் இல்லை. ஆனா பெஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் he didn't give. அதே ஆபேல் என்ன செய்கிறார்? அவரிடம் இருந்த பெஸ்ட் ஷீப், ஒரு சின்ன பழுது இல்லாம செக் பண்ணி பார்க்குறான். அப்பெல்லாம் நியமம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா கோட்பாடுகள் இல்லை, நியாய பிரமாணங்கள் இல்லை, கட்டளைகள் இல்லை. காலப்போக்கில் இந்த சாமியார்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? பரிசேயர்கள்லாம் பழுது இல்லைனாலும் சும்மாவாது இல்லை இங்க இது இருக்கு, அது நொட்டை, இது தப்பு, அது இதுன்னு எதையாவது சொல்லி குற்றம் சாட்டி, அந்த பூத்துக்கு போங்க, அங்க நாங்களா பார்த்து பராமரிச்சு வளர்த்த அந்த மிருகத்தை நீங்க பலியிட்டால்தான் இந்த சாபம் உங்க குடும்பத்தை விட்டு நீங்கி போகணும்னு சொல்லி இவனுங்களா ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுனானுங்க. அதனாலதான் என் கூடாரத்தை நீங்கள் மாசுபடுத்துகிறீர்கள், இது ஒரு பிஸ்னஸ் கூடாரமாக மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி வீசுறார். அப்ப இங்க பழுது இல்லாத காரியத்தை கொடுப்பது எதை பிரதிபலிக்கிறது என்றால், தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதை, தேவனுக்கு எவ்வளவாக நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்கள் என்கிற அந்த ஒரு இருதயம். உங்களோட இருதயம் எவ்வளவு பறந்து விரிந்த ஒரு இருதயம். நீங்க கிள்ளி கொடுக்குற ஆள் இல்ல, அள்ளி கொடுக்குற மனுஷன். அதுல ஆபேல் தலை சிறந்த ஒரு மனிதன். He is the university for Thanksgiving.
அவர் ஒரு பல்கலைக்கழகம் போல, இஸ் லைக் எ யூனிவர்சிட்டி. அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். பாவம் சின்ன வயசுலேயே அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுல பார்ப்பீர்களானால் ஆண்டவர் ஆபேலுடைய இருதயத்தையும் பார்க்கிறார், காயினுடைய இருதயத்தையும் பார்க்கிறார். தாய் தகப்பன் ஒன்றைத்தான் 2 குழந்தைகளுக்கும் சொல்லித்தராங்க. காயினுக்கு ஏதோ தப்பு தப்பா சொல்லி தந்து ஆபேலுக்கு கரெக்டாக சொல்லி தந்தது போல இல்லை. அவன் ஒருத்தன் கரெக்டா செய்யறான், இன்னொருத்தன் கரெக்டா செய்ய மாட்டேங்கிறான். அதுக்கு காரணமெல்லாம் நம்ம ஏற்கனவே ஆராய்ச்சி செய்து பார்த்து விட்டோம் இல்லைங்களா? அதெல்லாம் பழைய நியமங்கள்ல இருக்கு, பழைய அத்தியாயங்கள்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க போய் இந்த செஷன்ஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க, கேளுங்க. அப்போ ஆண்டவராகிய தேவன் ஒருவனை கனப்படுத்தி இன்னொருவனுடைய அதாவது காயினோட பலிகளை எல்லாம் ஆண்டவர் நிராகரித்து விடுகிறார். அப்ப இந்த நிராகரிப்புக்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய உடன்படிக்கையின் அடிப்படையில நீர் வரவே இல்லை. ஏன் நீர் வர முடியாது என்று சொல்லி பார்ப்பீர்களானால், ஹோலி கவனன்ட், அதாவது பரிசுத்த உடன்படிக்கை, ஆண்டவரோடு கூட நீங்க உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதல் காரியம், முதல் அச்சாரம் எதுவென்று சொல்லி பார்ப்பீர்களானால், பரிசுத்த ரீதியில உங்களுடைய சிந்தை இருக்க வேண்டும். உங்க சிந்தை பரிசுத்தத்தினால நிரம்பி இருக்குமானால் உங்களுடைய செயல்பாடுகளிலும் ஒரு பரிசுத்தம் வெளிப்படும். நீங்க நீதிமான் என்று சொல்லி உலகமெங்கிலும் அழைக்கப்படுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, எந்த திசையில நீங்க பார்ப்பீர்களானாலும் இன்றைக்கு இந்த பரிசுத்த உடன்படிக்கையாளர்களை நீங்க பார்க்கவே முடியாது. உடன்படிக்கை என்று ஒன்று செய்து கொள்வார்களானால் ஒருவனுக்கு ஒருவன் ஆதாயம் இருக்கும்படிதான் செய்து கொள்வார்கள். அதுல நீங்க ஒரு அர்ப்பணத்தை பார்க்க முடியாது, ஒரு தியாக உணர்ச்சியை பார்க்க முடியாது, ஒரு விதமான நீதியை பார்க்க முடியாது. ஆனால் 2 பேரும் பெனிஃபிட் ஆகக்கூடியதான். ஒருத்தன் மட்டும் பெனிஃபிட் ஆகுறான், ஒருத்தனுக்கு மட்டும் ஏதாவது ஆதாயம் இருக்கும் என்றால் அங்கு உடன்படிக்கை நடப்பதில்லை. 2 தரப்பினருக்கும் அங்கே ஆதாயம் இருக்கணும். ஆபேல் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. மாறாக ஆபேல் என்ன பண்ணினார்? எனக்கு ஒரு ஆதாயமும் தேவையில்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கே நான் திருப்பி நன்றி செலுத்தும்படி என்னோட பெஸ்ட் ஷீப்பை நான் கொடுக்குறேன், என்னோட பெஸ்ட் ஆட்டுக்குட்டியை நான் கொடுக்குறேன். நான் நினைக்கிறேன் அவர் தோல்லும் மாறலும் தான் மகனை போல வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டியை தான் அவர் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆண்டவருக்கு பிரியமாய் அதை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு இவ்வளவு பிரியமான காரியத்தை டக்குன்னு எனக்கு கொடுத்து என்னோட பெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே. அதனால்தான் ஆபேல் தான் அந்த பரிசுத்த உடன்படிக்கையில நுழைந்த முதல் மனிதன், ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மனிதன். எவ்வளவு பேரோட இருக்கீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே? உடன்படிக்கை என்பது தேவனோடு கூட நாம் சில காரியங்களின் அடிப்படையில ஒப்புக்கொண்டு போவது, தேவன் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வது. இப்படிப்பட்ட மனமுடையவர்கள் தான் அங்கே பலிபீடம் கட்டுவதற்கும் அங்கே தேவனுடைய கூடார வாசலாய் மாறுவதற்கும் எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. வேதாகமத்தை நான் வாசிக்க மாட்டேன், வாசித்தாலும் நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க மாட்டேன், புரிந்து கொண்டாலும் அதன்படி நடப்பதற்கு நான் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டேன். அப்படியே நான் நடந்தாலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நான் நடப்பதில்லை, நடைமுறைக்கு இது ஒத்து வராது இப்படி என்று சொல்லுகிற யாவருக்கும் நீங்க பலிபீடம் கட்டுனீங்கன்னா காயினுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும். நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு விட்டேன், நான் ஆண்டவருக்கு இப்படியாக நான் தியாகம் செய்து இதை செய்கிறேன், நான் கோயிலே தான் கடப்பேன் பிரதர், நீங்க கோயிலே தான் கடப்பீங்க. ஆனா நீங்க போகக்கூடிய இடம் பரலோக ராஜ்யம் அல்ல, மாறாக அக்னி கடல். ஏன்? ஆண்டவருடைய அந்த பரிசுத்த உடன்படிக்கை என்கிற அந்த கட்டமைப்புக்குள், அந்த நுழைவாய்க்குள் நீங்க முன்னேறி செல்ல மறுப்பு தெரிவித்து விட்டீர்கள். ஏனென்றால் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயல்பாடுகளும் அவ்வண்ணமாகவே இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில ரொம்ப தத்ரூபமா சொல்லுகிறார். ஒரு பரிசேயன் வருகிறான், அவன் நுழைவாய்ச்சலுக்குள் கூடாரத்துக்குள் செல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்துக்குள் சென்று தேவனிடம் பட்டியலிட்டு சொல்லுகிறான், நான் இவ்வளவு நாட்கள் உபவாசம் இருக்கிறேன், நான் இவ்வளவாய் தொண்டு செய்கிறேன், நான் இவ்வளவாய் வேதாகமத்தை வாசிக்கிறேன், நான் இவ்வளவாய் உபவாசம் இருக்கிறேன், இப்படி எல்லாம் ஒரு பட்டியலை சொல்லி, நான் இதனால் மிக மிக பரிசுத்தவான், ஆனால் நீங்க என்னோட தான் உடன்படிக்கை வச்சுக்கணும், என்ன போல் ஆள் இல்லைன்னா உங்களுடைய நாமத்தை பேசுவதற்கு யார் இருக்காங்க?
கடவுளே, உங்களுக்கு தான் நான் தேவை, எனக்கு நீங்க தேவையில்லை. ஏன்னா நான் பரிசுத்தவான். என்ன மாதிரி ஆட்களை கொண்டுதான் இந்த உலகத்திற்கே நீங்க யாருன்னு சொல்லி ஜனங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? அப்படிங்கிற மாதிரி அவன் தேவனுக்கே ஒரு விதமான சேலஞ்ச், ஒரு விதமான கடவுளுக்கே சொல்றான், நான் உங்களை விட பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவன் கட்டின அந்த பலிப்பீடத்திலேயோ அந்த தகன பலி செலுத்தக்கூடிய இடத்துலையோ தேவன் வாசம் செய்வார் என்று நீங்க நினைக்கிறீர்களா என்று இயேசு கேட்பார். அதே நேரத்தில் ஒரு பாவி ஆலயத்துக்குள் நுழைவதற்கே அவன் சஞ்சலப்பட்டு, ஏனென்றால் அவன் பாவி என்று அவன் அறிந்திருக்கிறான். அவன் பாவத்தை அவன் ஒப்புக்கொண்டதனால் தூரமாய் நின்று தன்னுடைய மாறலை அடித்துக்கொண்டு, நான் பாவி, அடியேனே மன்னியும் என்று சொல்லுகிற அவனுக்கு இறங்குவாரா, இல்லை இந்த மனிதனுக்கு இறங்குவாரா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த கேள்வியை அங்க இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்து அதை நீங்க உணர்ந்த மாத்திரத்துல கண்களெல்லாம் குளமாகும். அதுதான் ஆண்டவருக்கு தேவையான உகந்த பலி. ஆண்டவருக்கு உகந்த பலி, ஆண்டவருக்கு பிரியமான பலி என்னவென்றால், இருதயத்துல எவன் ஒருவன் சஞ்சலப்பட்டு மனம் திரும்பி தான் செய்த பாவத்தை எல்லாம் அவன் நிராகரித்து பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயிற்று, நான் இன்றைய நாளிலிருந்து புதிய சிருஷ்டிப்பாய் மாறினேன், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை மட்டும்தான் நான் யோசிப்பேன், அதாவது சிந்திப்பேன், அதிலேதான் நான் நாட்டம் கொள்வேன், அதை மட்டும்தான் நான் செயல்படுத்துவேன் என்று எவன் ஒருவன் தீர்மானம் எடுக்கிறானோ அவனோட பலியே ஆண்டவருக்கு தேவையான பலி. அவன்தான் கர்த்தருடைய கண்களில பிரியமுள்ளவனா இருக்கிறான். இன்றைய காலகட்டங்களில கிறிஸ்துவத்திற்குள்ளாராக, குறிப்பாக கிறிஸ்துவர்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் உருவாகி இருக்கிறது என்றால், எப்படிப்பட்ட ஒரு சிந்தை உருவாயிருக்கிறது என்றால், நான் என் உள்ளத்தில் எது சரியோ அதை செய்தேனால் அதுதான் தேவனோடு கூட நான் செய்த உடன்படிக்கைக்கு பொருள், அதுதான் நான் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை, அதுதான் நான் கட்டின பலிப்பீடம். அல்ல பிரியமானவர்களே, அல்லவே அல்ல. உங்களுடைய இஷ்டத்திற்கு சில காரியங்களை நீங்க செய்வீர்கள், 10ஓட 11 சேர்ந்து அப்படியே போறது இல்லை பரிசுத்தம். ஆனால் தேவன் எது உங்களுக்கு சரி, எது உங்களுக்கு எந்த இடத்தில் செல்ல வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அவர் வழிநடத்தி செல்லுகிறார். பார்த்தீங்களா? அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு மனமுடையவர்களா இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? நீங்க தான் அந்த பலிப்பீடம். உங்கள் மேல் தான் ஆண்டவராகிய தேவன் அந்த அந்த காரியத்தை அதாவது அவருடைய சித்தத்தை செய்யும்படி உங்களை கொண்டு அந்த சித்தத்தை செய்யும்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களை தேடி அவருடைய கண்கள் எங்கிலும் அலைந்து திரிகிறதாம், உலகம் எங்கிலும். என்னை புரிந்து கொள்ளுகிறவர்கள் யாரும் இல்லையோ, என்னை முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட தரிசிக்கிறவர்களும் அறிந்து கொள்ளுகிறவர்களும் யாரும் இல்லையோ. மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனத்தில் அதுதான் பிரதான கட்டளை. இந்த கட்டளையை கீழ்ப்படுகிறவனை அவருடைய கண்கள் அனுதினமும் தேடுகிறதாம். சங்கீதம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் இதை குறித்து தான் எழுதி வைத்திருப்பதை நீங்கள் யாவரும் படிக்க நேர்ந்துடும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்னும் ஒரு முன்னுரை போலதான் நாங்கள் சொல்லி கொண்டு வருது. 4வது அத்தியாயம். இந்த டைட்டில் என்ன அப்படிப்பட்ட தலை சிறந்த டைட்டில். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செக்ஷன். ஏன்னா அந்த உடன்படிக்கைக்குள்ளாராக நுழைவதற்கு ஏதாவது ஒரு காரணம் தடையா இருக்கும் என்றால் உங்களுடைய நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் முடிந்தது. நீங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை. நீ எவ்வளோ பெரிய மேடையை கட்டி நீ பலியிட்டாலும் சரி. நான் நினைக்கிறேன் காயின் ஆபேல ஏன் அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா, ஆபேல் ஒரு 2-3 ஆட்டுக்குட்டியை தான் கொடுத்தான், நான் இத்தனை காய்கறி பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு வண்டி நிறைய வைக்கிறேன், ஆனா என்ன நிராகரிச்சுட்டாரு. என்ன கடவுள் இந்த கடவுள், நான் ஏன் இந்த கடவுளுக்கு அடி பண்ணியணும்? வேலையை பார்த்துட்டு போங்க, இவன் இருந்தா தானே இவன் கதையை முடிச்சிடறான் அப்படின்னு. என்ன வன்முறையை நாவி பாருங்க, என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சிந்தை பாருங்க. இன்னொருவனுடைய வாழ்க்கை நான் நாசப்படுத்துவேன் என்று
உங்களுடைய இருதயத்துல நீங்க சிந்திப்பீர்களானால், அப்ப எனக்கு போட்டிக்கு ஆளே கிடையாது, கர்த்தர் என்னைத்தானே தேடி வர வேண்டும். அதுதான் அதோடைய உள்நோக்கம். நான் இனி பலியிடுவதற்கு எனக்கு காம்படிட்டரே கிடையாது, எனக்கு போட்டிக்கு ஆளே கிடையாது. அப்ப நான் பலியிட்டதை தானே அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று அவன் தேவனிடமே சென்று தர்க்கம் செய்கிறான், முறையிடுகிறான். இது வன்முறையின் ஆவி, இது வன்முறையின் ஆவி, இது ஆதிக்கத்தின் ஆவி, இது சர்வாதிகாரம் செய்கிற ஆவி. இதையெல்லாம் தேவனிடம் கொண்டு செல்லுவீர்கள், ஆனால் தேவன் உங்களை நிராகரித்து போடுவார் என்று வேதாகம் சொல்கிறது. இப்படிதான் சவுலுக்கு ஒரு ஆவி இருந்தது. ஒரு தடவை இல்லை, 2-3 முறை சாமுவேலை கொண்டு தேவன் சுட்டி காட்டுகிறார், நீ செய்வது சரியல்ல, தவறு. அவன் ஏதோ ஒரு நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவன் வாயை வச்சுட்டு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறான். நான் இப்படிதான் பலியிடுவேன், அமலேக்கிற போய் நீங்க அழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னீங்க, நான் அழிச்சிட்டேன், அங்கிருந்த நல்ல ஆடு மாடுகளை தானே கொண்டு வந்தேன், நான் நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னு பிளேட்டை மாத்திட்டான். இவனுங்க ஆடு மாடு எடுத்துட்டு வந்து இவனுங்க வியாபாரம் செய்வதற்கு தான் எடுத்துட்டு வரானுங்க. அதை அப்படியே மாத்தி, பிளேட்டை மாத்தி, இதெல்லாம் ஆண்டவருக்கு பலியிட தான் கொண்டு வந்தேன், ஆண்டவருக்கு தெரியாதா எது உண்மை எது பொய் என்று? மனிதனோட நிலைமை அதுதான் பிரியமானவர்களே. ஆவில நீங்கள் செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாவிட்டால் நீங்க பொய் புரணி பேசுவதற்கு தள்ளப்படுகிறீர்கள். ஏன்? உங்களுக்கு பயம் வந்துவிடும். நான் பாவத்திற்கு தள்ளப்பட்டேனே, அதுல இருந்து நான் தப்பிப்பதற்கு என்ன வழி? கண்டதையும் பேச வேண்டியது, கண்டதையும் செய்ய வேண்டியது, எனக்கு தப்பிச்சா போதும். ஏன்பா உனக்கு அந்த நிலைமை? ஆரம்பத்திலிருந்தே தேவனாகிய கர்த்தர் உனக்கு எதையெல்லாம் கட்டளையிட்டாரோ அதன்படியே நீ காரியங்களை செய்து வந்து விட்டாயானால் உனக்கு எங்கே இருந்து வந்தது இந்த பதட்டம்? எங்கே இருந்து வரும் இந்த திகில்? எங்கே இருந்து வரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் தடைகளும், இந்த மாதிரி ஒரு துர்மாக்கத்தனமான ஒரு எண்ணங்களும் எங்கே இருந்து வரும்? அதற்கு நுழைவாசல் உன்னுடைய இருதயமாய் மாறிவிடுகிறது, உன்னுடைய புத்தி சுவாதியமாய் மாறிவிடுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நோவா அந்த பலிப்பீடத்தை கட்டல. இப்போ உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த பலிப்பீடம் என்கிறது ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் இது முதலாக இந்த உடன்படிக்கை செய்யவில்லை நோவாவோடு கூட. இது ஆக்சுவலா என்னுடைய கணக்குப்படி 3வது முறை உடன்படிக்கை செய்கிறார். முதல் உடன்படிக்கை ஆதாமும் ஏவாளும் பிறந்த அந்த நாளிலே செய்கிறார். பழுகி பெருகுங்கள், நல்லா இருங்கள், இந்த காரியத்தை எல்லாம் செய்யுங்க, இந்த காரியத்தை எல்லாம் செய்யாதீங்க. அங்க அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுங்கள், நன்மை தீமை இருக்கக்கூடிய விருட்சத்துடைய பழங்களை தொடக்கூட செய்யக்கூடாது, பார்க்க செய்யக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே ஒரு உடன்படிக்கைக்குள்ளாராக ஆண்டவர் நுழைந்து விடுகிறார். இதெல்லாம் நீ சரியாய் செய்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ பெருகவே பெருக உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்கிறார். இதை நீ செய்யவில்லை என்றால் அந்த நாளிலே நீ மரித்து போய்விடுவாய், அந்த நாளிலே என்னுடைய பிரசனத்தை இழந்து விடுவாய், என்னுடைய சம்பாஷணை இழந்து விடுவாய், என்னோட ஆசியம் இழந்து விடுவாய், சாபம் பிறந்து விடும், சாபம் உன்னை துரத்தி அடிக்க தொடங்கிவிடும், பாவமானது உன்னை மரணத்துக்கு ஏதுவாக தள்ளிவிடும். மகனே ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லுகிறார். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இரண்டாவது, இவர்கள் எல்லாம் வந்து மனம் திரும்பி நாங்கள் தேவனுக்கு இந்த பலியை செலுத்துவோம், நன்றி, as a token of love, as a token of thanks, நன்றி சொல்லும்படி, நன்றியை வெளிப்படுத்தும்படி நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம் என்றால் ஆண்டவர் மறுபடியும் வருகிறார், மறுபடியும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க நான் வந்திருக்கிறேன், பரவாயில்ல போனது போகட்டும், இப்ப நீ கைட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு சொல்வதற்கு தான் அங்கே வருகிறார். ஆபேலுக்கும் அந்த ஆசி கிடைத்தது. ஆசி கிடைத்து சில நாட்களிலே அவன் கொலை செய்யப்படுகிறான். அந்த உடன்படிக்கையும் முடிந்தது. இப்பொழுது 3வது முறை ஆண்டவராகிய தேவன் நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீங்க வேதப்பாரர்களிடம் போய் கேட்பீர்களானால் 4 விதமான உடன்படிக்கைகளை சொல்வார்கள். நோவாஹிக் கவனன்ட், அப்ரஹாமிக் கவனன்ட், தாவீதிக் கவனன்ட், மெசியானிக் கவனன்ட். அதாவது நோவாவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, அப்ரஹாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, மற்றும் மெசியா மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை.
இந்த 4 காரியங்களை குறித்து தான் வேதப்பாரர்கள் சொல்வார்கள். இது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தத்ரூபமாக எனக்கும் உங்களுக்கும் எளிதாக விளங்கும்படிதான் இந்த 3வது உடன்படிக்கை என்று நான் சொல்லுகிறேன். அதை லிட்டரலா நீங்க எடுத்துக்க வேண்டாம், மெட்டபாரிக் லாங்குவேஜ்ல, அதாவது ஒரு தத்ரூபமான ஒரு இதாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பிக்டோரியலா எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இங்க என்ன நடக்குது? 20வது வசனத்தை நாம் முன்னேறி போய் படிப்போம், முடிச்சிடலாம். 20வது வசனம் இன்னைக்கு. The Noah built an altar to the Lord. இப்ப எதற்காக நோவா இந்த பலிபீடத்தை கட்டுகிறார்? இதோடைய காரணம் நமக்கு நம் யாவருக்கும் அறிந்த உண்மையே. அவர் தன்னுடைய முன்னோர்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கொள்ளுகிறார். அது ஒன்னையே அவங்க சடங்காய் வைத்து, சடங்காச்சாரமாய் வைத்து, பாரம்பரியமாய் வைத்து, யாராவதுக்கு ஏதாவது மரியாதை செலுத்த வேண்டும் என்றால், அப்ப பாகாலுக்கெல்லாம் அவர்கள் பலிபீடத்தை கட்டி கொண்டுதான் இருந்தார்கள். அந்த பீடங்களில தங்களுடைய பிள்ளைகளோட ரத்தத்தையே சிந்தினார்கள். அதுதான் நரபலி. ஸோ இந்த பீடத்தை துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். விழுந்து போன தூதர்களுக்கெல்லாம் பல காரியங்களை படைக்க தொடங்கி விட்டார்கள். அது இந்த காலம் மட்டும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லைங்களா? கடாபலி, இந்த பலி, அந்த பலின்னு சொல்லி நரபலியெல்லாம் இன்னைக்கும் நடக்குது. லட்சக்கணக்கான குழந்தைகள் மரித்து, அதாவது காணாம போகக்கூடிய கேசஸ் எல்லாம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருக்கும். அதுல குடும்பத்துல தலைப்பெயரான குழந்தை தான் காணாம போகும். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த குழந்தையோட மூளையும் ரத்தமும் இந்த பிசாசுக்கு தேவைப்படுகிறது. அதை நான் செய்வேனானால் என்னோட சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அப்படிப்பட்ட குழந்தைங்களா பார்த்து கிட்னாப் பண்ணிட்டு போய் இவங்க நரபலி செய்யறாங்க. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஒரு மந்திரவாதி அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட வாங்கின வாக்கு மூலத்துல இந்த காரியம் எல்லாம் வந்தது. நான் 2004லயோ 2005லயோ இந்த கர்நாடகா மாநிலத்துல ஒரு ஆள் மாட்டினான். அந்த செய்தித்தாளை வாசித்த ஞாபகம் எனக்கு. நீங்க யாரிடம் போய் கேட்டு பாருங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த தலை சிறந்த பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள் எகிப்துல. இதை குறித்தெல்லாம் நம் யாத்திராகமத்தில் நுழைகிறப்ப பார்க்கலாம். சரி பிரியமானவர்களே, இங்க நோவா எதன் அடிப்படையில அங்க அந்த பலிபீடத்தை கட்டுகிறார் அப்படி என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டோம் என்று நம்புகிறேன். அந்த 2வது பகுதி, 20வது வசனத்துல 2வது பகுதி என்னவென்று சொல்லி பார்த்து நம்ம முடித்து விடலாம். And took of every clean animal and of every clean bird and offered burnt offerings on the altar. அங்க சுத்தமா இருக்கக்கூடிய சில மிருகங்கள், கால்நடைகள் மற்றும் சுத்தமா இருக்கக்கூடிய சில பறவைகள், இது இரண்டுமே பார்ப்பீங்கன்னா ரொம்ப ஈஸி கணிப்பதற்கு. அவர் செம்மறி ஆடு, அந்த குட்டி செம்மறி ஆடு எடுத்திருப்பார். ஏன்னா செம்மறி ஆடுக்கு ஒரு அருமையான குணம் என்ன தெரியுங்களா? புதுசா வளர்ந்த அந்த புல்லை தான் அது சாப்பிடும். அதே மாதிரிதான் புறா, அந்த அழுகி போனது, நாற்றம் எடுத்தது, கொஞ்சம் பழசானா கூட அது தொடாது. அப்பவே ஃப்ரெஷ்ஷா உழுகணும். ஃப்ரெஷ்ஷா கீழே ஒரு விதை உழுகுது, இல்லை ஒரு பழம் விழுகுது, இதைத்தான் போய் சாப்பிடும். அதே போல இது இரண்டும் ஏன் சுத்தமான ஒரு மிருகம் என்று அழைக்கப்படுகிறது என்றால், இரத்த வாடையே இதுக்கு ஆகாது. சண்டை சச்சரவே இந்த 2 மிருகங்களுக்கும் ஆகாது. எல்லாத்தோடு கூட சமாதானமா போயிடணும். யாராவது அடிச்சா கூட பயந்து ஒரே ஓட்டமா ஓடிடும். ஒரு விதமான கூச்ச சுவாபம் படைக்கப்பட்ட ஒரு 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 சிருஷ்டிப்பு. அதனால்தான் இது சுத்தமான ஒரு மிருகம் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்க நேர்ந்திடும். அதனால்தான் இந்த பலிபீடத்தில் மேல் இந்த சுத்தமான ஒரு மிருகங்களை அவர் படைக்கிறார். இதுல ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா, புதிய ஏற்பாடின் பிரகாரம் நானும் நீங்களும் தான் தேவன் வாசம் செய்கிற பலிபீடம், தேவன் வாசம் செய்கிற தேவாலயம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க தயவு செஞ்சு அப்புறமா வாசித்து பாருங்கள். ஆக இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பலிபீடம் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3ம் ஒன்றிணைத்தால்தான் நானும் நீங்களும் இந்த பலிபீடம் தேவாலயத்திற்கு பொருளாய் மாறுவோம். அப்போ உங்க இருதயத்துல எல்லாமே சரியாக செயல்பட்டு கொண்டிருக்குமானால் உங்களுடைய உடலும் எப்படித்தான் இருக்கும்? உங்க உடலும் சரியான காரியத்தை தான் செய்யும். கரத்தை கொண்டு, கால்களை கொண்டு, கண்களை கொண்டு, வாயை கொண்டு, உங்க செவிகளை கொண்டு, மற்ற எல்லா உறுப்புகளை கொண்டு சரியான காரியத்தை மட்டுமே நீங்க செய்ய அங்க
ஆவியோடு கூட ஒத்துழைப்பர்கள், உங்களுடைய சிந்தையோடு கூட ஒத்துழைப்பர்கள். அப்போ உங்களோட மாம்சம் வேற விதமாக, உங்களுடைய ஆவி வேற விதமாக, உங்களுடைய சிந்தை வேற விதமாக, உங்களுடைய உடல் உறுப்புகள் வேற விதமாக செயல்படுவதற்கு அங்க வாய்ப்பே கிடையாது. ஒரு மிஷினரி இருக்கு, ஒரு மிக்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி அதை தயாரிக்கிறாருன்னா, மிக்சி செஞ்சவர் அந்த சுவிட்ச் போட்டா ஒரு ஜாடி மேல வச்சு அந்த ஜாடிக்குள்ள ஒரு பிளேடு போட்டு அந்த பிளேடுக்குள்ள சில காய்கறிகள்லாம் அங்கே போடுகிறீர்கள்லாம் அழகா அதை நறுக்கி கொடுத்துரும். ஏன்னா அப்படிதான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சுவிட்ச் போட்டோன்னே அந்த ஜாடியில் இருக்கிற பிளேடு சுத்தலன்னு வைங்களேன், அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஆங்கிலத்துல மேல் ஃபங்க்ஷன். அதோட வேலையை அது சரியாக செய்யல. இன்னொரு பெயரும் கொடுப்பார்கள், ரொம்ப எளிதான பெயர், ரிப்பேர் ஆயிருச்சுங்க மிக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரிப்பேர் ஆன மிக்சியை எங்க தான் கொண்டு போவீங்க? கடை தெருவுக்கு கொண்டு போவீங்க. ஏதாவது ஒரு கடை இருக்கும், மிக்சி ரிப்பேர்னு வீதியெல்லாம் இன்னைக்கு ரிப்பேர் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மிக்சி அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அதே போலதான் நம்ம வாயும், இல்லைங்களா? நம்ம புத்தி கரெக்டான சுவிட்சை போட்டா கரெக்டான காரியம் இந்த வாயில வெளியில வரும். இப்ப நம்ம நினைவு மண்டலம் இல்ல சிந்தனை மண்டலம் தப்பான சுவிட்சை போட்டுச்சுன்னா தப்பான வார்த்தை வெளியில வரும். கரெக்டுங்களா? அப்போ உங்க வாயில என்ன இருக்கு? ரிப்பேர் ஆயிருக்கு. அந்த ரிப்பேரான வாயை சரி பண்றது எப்படி? அந்த மிக்சி கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? பிளேடு சுத்தலங்களா, சரிங்க புது பிளேடு போட்டு தரேன் அப்படின்னா, டே முட்டாளாடா நீ, பிளேடு நல்லா தான் இருக்கு ஆனா பிளேடு சுத்த மாட்டேங்குது, என்னடா அப்படின்னு பாருன்னு கொண்டு வந்தா நீ எனக்கே அட்வைஸ் பண்ற, நீ எல்லாம் ஒரு ரிப்பேர் பண்ற ஆளா அப்படின்னு அவனையே திட்டுவீங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? நல்லா மிக்சி ரிப்பேர் பண்றவரு, வாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு டகான்னு நல்லா ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி ஃபுல்லா பிரிச்சிருவாரு. பிரிச்சு பார்த்தா, மேடம் பாத்தீங்களா இந்த ஒயர் ஃபியூஸ் ஆயிருக்கு, கருகி போச்சு பாருங்க. அதுக்கு என்னப்பா பண்ணோம்? இந்த ஒயர் நான் மாத்தி தரேன் மேடம். எவ்வளவு ஆகும்? ஒரு 100 ரூபாய் கொடுங்க, அவ்வளவுதான், புது ஒயர் போடணும்ல. சரி ரைட், 100 ரூபாய் கொடுத்து புது ஒயர் போட்டு அவர் நல்லா கிறுக்கி எல்லாம் போட்டு திருப்பியும் ஸ்க்ரூவெல்லாம் போட்டு கொடுத்து, இப்போ போடுங்க மேடம் அப்படிம்பார். தோட்டனம் பழையபடி மிக்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அதோடு கூட ஒரு சில அட்வைஸ்களை கொடுப்பார். மேடம் நிறைய லோடு போடாதீங்க, லோடு தாங்காம தான் இந்த ஒயர் கருகி போச்சு, என்ன லோடு கொடுக்கணுமோ அந்த லோடு தான் நீங்க கொடுக்கணும். எதற்காக இதை தத்ரூபமா சொல்லி கொண்டு வரேன்னா, உங்க புத்தி சுவாதித்துக்குள்ள எதையெல்லாம் உள்வாங்கணுமோ அதை மட்டும்தான் உள்வாங்கணும், மற்றவைகள் எல்லாம் நீங்க நிராகரித்து விட வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். ஆவிக்குரிய ஞானமும் ஆவிக்குரிய அறிவும் ஆவிக்குரிய ரீதியாக பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1-11 வசனங்களில இந்த ஆவியின் வரங்களை குறித்து அங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதி காமித்திருப்பார். சப்ஜெக்ட் எங்கிருந்து எங்க போகுது பாத்தீங்களா? மிக்சிக்கு போகுது, அந்த ஜாடிக்கு போகுது, அங்க வேலை செய்யாத பிளேடுக்கு போகுது. அப்ப என்ன ஆகுது? உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தை வருது. ஏன்னா உங்க புத்தி சுவாதியத்தில் இருக்கிறதும் சரியான காரியங்கள் தான். புத்தி சுவாதியத்தில் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நானும் நீங்களும் அந்த செம்மறி ஆட்டை போல, அந்த புறாவை போல சுத்தமான காரியங்களையே நாம் நாடி தேடுவோம். அது சுத்தமான காரியத்தை தேடி சாப்பிடுது. நானும் நீங்களும் சுத்தமான காரியங்களை மட்டுமே சிந்தையில் வைத்துக் கொள்வோம். சுத்தமில்லாத காரியங்களை இந்த செம்மறியாடும் இந்த புறாவும் என்ன செய்கிறதாம்? நிராகரித்து விடுகிறது. இந்த அசுத்தமான காரியங்களும் அதுக்கு முன்னாடி தான் இருக்கு. சில அசுத்தமான மிருகங்களும் அசுத்தமான காரியங்களை சாப்பிடுவது. பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த கழுகு, வல்ச்சர்னு ஒரு கழுகு மாதிரியே இருக்கும், ஆனா அது கழுகு இல்லை, வல்ச்சர். கழுகும் சரி செத்துதையெல்லாம் சாப்பிடும் போய், அதுல ரொம்ப பிரியம் அதுக்கு. காகம் அழுகி போனது, வீணா போனது, என்னத்தை போட்டாலும் சாப்பிட்டுரு காகம். ஆனா புறா அப்படி சாப்பிடாது. அப்போ இந்த புறாவின் கண்களிலும் இந்த செம்மறியாட்டின் கண்களிலும் இந்த விதமான காரியங்களும் தென்படத்தான் செய்கிறது. ஆனால் இந்த புறா சொல்லுகிறது, எங்களை எப்படி கடவுள் உருவாக்கி இருக்காரு தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தெல்லாம் நாங்கள் தூர இருக்கும்படி, நாங்கள் சுத்தமான காரியங்களை செய்யும்படிதான் எங்களை படைத்திருக்கிறார். எங்களை எவ்வண்ணமாக ஆண்டவர் படைத்தாரோ அவ்வண்ணமாகவே நாங்கள் செயல்படுவோம் என்று இந்த செம்மறியாடும் சரி இந்த புறாவும் சரி தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ததாம்.
தேவனோடு கூட அவர்கள் உடன்படிக்கை செய்த மாத்திரத்தில் தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய ஆசாபாசங்களையும் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்தார்கள். டெடிகேஷன், டெடிகேட் பண்றீங்களா நீங்கெல்லாம்? உங்களை, என்னோட சிந்தையை, என்னுடைய சொல் செயல்கள், என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள், இதையெல்லாம் நான் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பித்து நான் அர்ப்பணம் செய்கிறேன். I surrender unto your feet and I dedicate in your hands, O Lord. அப்படின்னு நீங்க ஜெபம் செய்கிறீர்களா? நீங்கள் தான் அந்த ஆடு, நீங்கள் தான் அந்த செம்மறியாடு, நீங்கள் தான் அந்த புறா, நீங்கள் தான் அந்த மாசுபடாத தேவாலயம், தேவனுடைய உன்னதமான உத்தமமான பரிசுத்தமான தேவனுடைய ஒளி தங்கும், தேவனுடைய பிரசனம் தங்கக்கூடிய நல்ல ஒரு தேவாலயமா இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட தேவாலயத்தில் தான் தேவனுடைய பலி செலுத்தப்பட்டால் தேவன் அதை அங்கீகாரம் செய்கிறவர்களா இருக்கிறார். எந்த தேவாலயத்தில், எந்த பலிபீடத்தில் நீங்கள் எந்த பலியை செலுத்தினாலும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் அல்லவா? அதே போலதான் இது எதற்கா, இதை ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் தான் அந்த தேவாலயம், என்னுடைய ஜப அறை தான் தேவன் வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு தேவாலயம், தேவனுடைய பிரசனம் எல்லாம் பயங்கரமா இறங்குமாக்கும், நான் ஜப அறைக்குள்ள போயிட்டேன்னா போதும் அப்படின்னு. அது அல்ல பிரியமானவர்களே. உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கிறது? தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும் அல்லவா? நீங்க எண்ணத்தை வேணாம், ஏன்னா காயின்னு பலியிட்டான், தேவன் அங்கீகரிக்கல. நீங்களே என்னென்னத்தையோ சொல்லி ஜெபம் செய்றீங்க, ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, விடுதலை பிறக்க மாட்டேங்குது, உங்க பிரச்சனையெல்லாம் தீர மாட்டேங்குது, சாபெல்லாம் முறிய மாட்டேங்குது, வியாதியெல்லாம் அப்படியே தான் இருக்கு, குழந்தை அப்படியே தான் வணங்க கழுத்தா தான் இருக்கு, கணவன் தினமும் சாராயம் குடிக்கிறாரு, இப்படியே போலாம். இதுல ஒண்ணு கூட, அதாவது எல்லாம் சால்வ் ஆகட்டும் பரவாயில்ல, இதுல ஏதாவது ஒண்ணு கூடவா எனக்கு நடக்க மாட்டேங்குது? பிரச்சனை அடிப்படை என்னன்னு கேட்டா, அங்க ஒயர் ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்ப மிக்சியில எந்த சுவிட்சை போட்டாலும் அது வேலை செய்யாது. ஏன்னா முக்கியமான ஒயர் அங்க பாத்தீங்கன்னா கருகி போயிருக்கு. அந்த ஒயரை மாத்துறதுக்கு 100 ரூபாய் தான், ரொம்ப சீப்பான ஒரு இது. புது மிக்சி வாங்கினா 4000 5000 ஆகுது. ஒரு 100 ரூபாய் கொடுத்து அதை ரெடி பண்ணி அவர் கொடுத்தாரு பாருங்க, நீ மிக்சி அடுத்த 2 வருஷத்துக்கு ஒழுங்கா ஓடும். ஏன்? எப்பவுமே நல்லா ஓடும். அவர் சொன்ன நியமத்தின்படி. நீங்க அதிகமா லோடு போட்டீங்க, திருப்பி காலி ஆயிடும். அதே மாதிரிதான் கண்டதை உங்க இருதயத்துல போட்டீங்க, ஒயர் ஃபியூஸ் ஆயிடும், தேவனுடைய பிரசனத்தை இழந்து போயிருவீங்க. எவ்வளவு பெரிய பலிப்பீடத்தை கட்டினாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய காணிக்கை கொடுத்தாலும் சரி, நீ எந்தெந்த பாஸ்டரை தேடி போய் உன் தலையை கொடுத்தாலும் சரி, ஒருபோதும் உன் வாழ்க்கை மாறுவதில்லை. நீ பரிசுத்தமான சந்ததி என்று ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. நீ எவ்வளவுதான் நான் அர்ப்பணம் செய்தேன், நான் ஆண்டவருடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுத்தேன், அதாக்கு இதாக்கு நீ எதை சொன்னாலும் சரி, வயர் ஃபியூஸ் ஆனதுதான். உன் சிந்தையில இருக்கக்கூடிய காரியங்கள்ல அங்க மாசுபடுந்திருக்கிறது. என்னுடைய செயல்பாடுகளில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டு. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அருமையான ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு காரியத்தை சுட்டி காமிக்கும்படிதான் இந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் தான் அந்த செம்மறியாடா, நீங்கள் தான் அந்த புறாவா? மாசு இல்லாத ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க வாழ்கிறீர்களா? உங்களுடைய சிந்தைகளில ஆண்டவருக்கு பிரியமில்லாத, உங்களுடைய நடத்தையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாயினும் இருக்குமானால் உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியவே இல்லைங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. நீ தான் அந்த துர்மார்க்கன், நீ நடிக்கிறாய். யூ ஆர் a man of hypocrisy. ஆண்டவர் முன்னாடி போய் நடிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்க பாவம் செய்ய மாத்திரத்திலே உங்க ஆவிக்கு தெரியும் இது தவறுன்னு. ஆவி சுட்டி காட்டும். ஆனா கண்டும் காணாதது போல அப்படி போறீங்க பாத்தீங்களா? அதுதான் காயின் பண்ணணும். காயினுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். அவன் பழத்தை எடுத்து வைக்கிறப்பவே அவனுக்கு அந்த ஆவியில் அவனுக்கு அந்த ஒரு இது கிடைச்சிருக்கும். சே, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம கொடுக்க கூடாது, நல்லதா பண்ணணுமே. சரி விடு, என்ன காணிக்க தானே, கடவுள் கொடுக்கறதுன்னு அவர் என்ன வாங்கி எடுத்து சாப்பிட போறாரு, போன போது நல்ல காரியங்கள் எடுத்து வச்சா நம்ம சாப்பிடலாம் நல்லா அப்படின்னு அவன் நினைக்கும் மாத்திரத்திலேயே அவனுடைய ஆவியில அந்த உணர்த்துதல் இல்லாம இருந்திருக்கும் அவனுக்கு. தாவீதுக்காரன் அந்த பத்சேபாளோட கணவனை கொன்னு போடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த உணர்த்துதல் இல்லாம இருந்திருக்கும். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற மனுஷன். தாவீதை போல ஒரு தேவனுக்கு பிரியமானவன் யாருமே கிடையாது. 2 பேரை கேட்ட ஆண்டவர் உருகிடுவார். 1 தாவீது, 2 தானியல். தாவீது தானியல்னா ஆண்டவர் உருகிடுவார். ஏன்? அவ்வளவு தலை சிறந்த மனிதர்கள் 2 பேரும். அப்படிப்பட்ட தாவீதை தாம் ஆவியில உணர்த்தப்பட்டும் நிராகரித்தார்.
ஒரு வருட காலம் அதை கண்டும் காணாதது போல அவர் தேவாலயத்துக்கு செல்வதும் வருவதும் போல இருந்தாராம். வேதாகமத்துல இருக்கலாம். ஆண்டவரா பொறுத்து பொறுத்து பார்த்து நாதான் தீர்க்கதரிசி அனுப்பி விட்டு அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாவத்துக்கு நீ ஒரு விலை கொடுத்தே ஆகணும்னு அவங்களுக்கு பிறந்த அந்த மகனை கொன்று போட்டார் ஆண்டவர். அந்த மனிதன் அந்த 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 குழந்தை மரித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இது யாரையோ குறித்து ஆண்டவர் பேசினதாக ஒருபோதும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இது தனிப்பட்ட கான்வர்சேஷன். ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு வற்புறுத்தி சொல்லுகிற காரியத்தை உங்களுடைய இருதயத்துல நீங்க உணர்ந்திருப்பீங்க. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு காரியம். நீங்கள் இன்றைக்கு சென்று அதை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி தகப்பனே. எங்களோடு கூட நீர் இப்படி இடைப்பட்டு சம்பாஷிக்கிறதுக்காக நன்றி. இல்லை, பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதன்படி எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட இணைந்திருந்ததுக்காக நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வரக்கூடிய எல்லா அத்தியாயங்களையும் தவறாமல் கேளுங்கள். ஆங்கிலத்திலும் நிறைய ரிலீஸ் செய்து கொண்டிருக்கிறோம், அவைகளையும் கேளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காகவே செய்து கொண்டு வருகிறோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் போடுங்க. எல்லாரும் அதை கண்டு மகிழட்டும். இது ஆண்டவருடைய வசனங்கிறது உடலுக்கெல்லாம் ஔஷதமாய் மாறும் என்று வேதாகம் சொல்லுகிறது. இது உங்கள் மேல் விழுந்த கடமை. கிறிஸ்துவர்களாக இருப்பவர்களுக்கு இன்னொரு முக்கியமான கடமை உண்டு. இந்த உலகத்தின் சமாதானத்துக்காக, உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இருந்தால் அவர்களை பரிகசித்து பேசாதிருங்கள். ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் ஏதோ ஒரு மாறுதலை கொண்டு வருவார். அவங்களுக்கு பின்னாடி போற கூட்டம்லாம் ரட்சிக்கப்பட வேண்டாமா? அப்ப தலைமைத்துவம் மாறணும் இல்லையா? நீங்க ஜெபிக்கணும். இந்த யூடியூப் சேனல்ல போய் கண்ட கமெண்ட்டை போட்டு நேரத்தெல்லாம் வீண் பண்ணாதீங்க. எனக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இதுதான் எங்களுக்கு நீங்க கொடுக்குற பெரிய ஆஃபரிங். ப்ரேயர் ஆஃபரிங் தான் எங்களுக்கு வேணும். மெட்டீரியல், பணம் ஆஃபரிங் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு பணம் இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்லுகிறது. எல்லா ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி. உங்களுக்கு தனிப்பட்ட ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென், ஆமென்.